ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீடில்ஸ் அண்ட் நூடுல்ஸ். இன்னைக்கு எறா கிரேவி எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்னம்மா இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கீங்க? நம்ம 1/2 கிலோ எறா எடுத்துருக்கோம்மா. 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம், மீடியம் சைஸ் தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு. இதென்னம்மா மசாலா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? 4 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் தனியா, மிளகு, சீரகம், சோம்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வேணால் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டோம், நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். உப்பு தேவையான எறா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாரு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா போட்டோம், இப்போ நல்லா கலரி கொடுக்கலாம். கொத்தமல்லி போட்டு இப்போ இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீடில்ஸ் அண்ட் நூடுல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.